அன்பர்களே வணக்கம். 2025ஆம் ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன்கள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, இந்த 2025 கடகராசி அன்பர்கள் மிக உயர்வான நிலைக்கு செல்லப் போகிறார்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரையிலே இவர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. கிரக நிலைகள் இவர்களுக்கு மிக சாதகமான சூழ்நிலையிலே இருக்கின்றது. எனவே கடகராசி அன்பர்கள் மிக சிறந்த பலனை இந்த பங்குனி மாதத்திலே பெறுவார்கள் என்பது உறுதிபட கூறக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது. அடுத்தபடியாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியினுடைய காலம் 29/3/2025 திருக்கணிதப்படி முடிவு பெற்று 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்கு சனி செல்கிறார். அந்த சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். இந்த குரு பகவான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது சிறப்பான சூழ்நிலையை இவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரமாகும். எனவே கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவானும் நல்ல பலன்களையே இவர்களுக்கு வழங்கப் போகிறார். அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது என்பதே மிகப்பெரிய ஒரு யோகம்தான் இவர்களுக்கு. மேலும் இவருடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்துக்கு உரிய செவ்வாயும் இவர்களுக்கு நன்மையான பயன்களையே செய்ய போகிறார். அவரும் குருவுடைய சாரத்திலே செல்வதனால் இந்த பங்குனி மாதம் முழுக்க செவ்வாயும் இவர்களுக்கு அவருடைய காரகங்கள் மூலமாக நல்ல பலன்களையே வழங்குவார். செவ்வாய் கட்டடக்காரகர், செவ்வாய் பூமிகாரகன். இது சார்ந்த விஷயங்களிலே இவர்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக செவ்வாய் வழங்குவார். மேலும் இந்த குரு பகவானுடைய பார்வை இவருடைய காரிய ஸ்தானத்தின் மீது விழுவதன் காரணமாக இவர்கள் நினைத்த அல்லது எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தன்னுடைய முயற்சியினால் ஜெயிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இவர்களுக்கு சாதகமான பலன்களையே தரும். எண்ணியது போல இவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே குரு பகவான் பார்வை விழுகிறது. மேலும் குருவுடைய பார்வை 5ஆம் இடத்தின் மீது பதிவதினால் திருமணமான தம்பதிகள் இவர்களுக்கு புத்திரம் வேண்டி இருக்கக்கூடிய காலத்திலே அல்லது புத்திர சந்தான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இவர்களுக்கு அமையப் போகிறது. ஏற்கனவே திருமணமாகி பிள்ளைகளுடைய வழியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக ஏற்றமிகு ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய, பிள்ளைகள் வழியிலே எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் இவர்களுக்கு அமையப் போகிறது. ஆகையினால் தன்னுடைய சுய புத்தியை கொண்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த மாதம் இவர்களுக்கு அமையப் போகிறது. குரு பகவான் தனக்காரகன் லாபஸ்தானத்திலே இருப்பதனால் இவர்களுக்கு பணம் பல வகையிலும் கொட்டு என்று கொட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பல வகையிலும் இவர்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத தன பிராப்தி கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டு. எனவே இந்த மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறந்த ஒரு அற்புதமான மாதமாக அமையும் என்பதில் எந்த வகையிலும் அடித்து கூறக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். அடுத்தபடியாக இவருக்கு இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக இவருடைய மனைவியுடைய ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு.
அதே நேரத்திலே கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் கூடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மனைவி மக்களுடன் சிறுதூர பயணங்களிலே கேளிக்கை விஷயங்களிலே சிறப்பாக வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்று சொல்லலாம். இவர்களுக்கு வீடு மற்றும் வீட்டின் மூலம் ஒப்பந்தங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அமையக்கூடிய சூழ்நிலை, ஒன்றுக்கு மேற்பட்ட நிலங்கள் அமையக்கூடிய சூழ்நிலை, இதையெல்லாம் இந்த மாதத்திலே இவர்களுக்கு சிறப்பாக அமையும் என்பது சந்தேகமே இல்லை. வீட்டின் மூலமாக, வண்டி வாகனங்கள் மூலமாக, விவசாயத்தின் மூலமாக அல்லது செய்யக்கூடிய வியாபாரத்தின் மூலமாக இவர்களுக்கு பல வகையிலும் ஏற்றமிகு ஒரு அற்புத மாதமாக இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டு என்று கொட்டப் போகிறது. பண வெள்ளத்திலே இவர்கள் மிதக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு. கோட்டீஸ்வர யோகம் என்று சொல்வார்களே, அந்த யோகத்துக்கு சொந்தக்காரர் கடகராசிக்காரர்கள் என்று சொல்லலாம். மேலும் இவர்களுக்கு ராகுவும் நல்ல நிலையிலே இருக்கிறார். 9ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது சிறப்பான ஒன்று. ஆக பல வகையிலும் எல்லா கிரகங்களும் இவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருப்பதன் காரணமாக மதிப்பு, மரியாதை, கௌரவ பதவிகள் இவையெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாகவும், பெரியவர்களின் தொடர்பு, பெரியவர்களுடைய ஆதரவு, பெரியவர்களுடைய ஆசி இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.